தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் எங்களை மிக தெளிவாக அரசியல் பயிற்சியாளராக உருவாக்கியிருக்காரு. நீங்கள் அதை புரிஞ்சுக்குங்க. இந்த புத்தகம் அமைப்பாய் திரள்வோம். இந்த புத்தகத்தை நீங்கள் ஒரு முறை வாங்கி படிங்க. இசக்கி ராஜா, திருமாறன், இல்லை நாங்களே கொண்டு வந்து தரோம் உங்களுக்கு. இதை படிங்க. இந்த புத்தகத்தை படிங்க. ஒரு சமூகத்தில் வருகின்ற இளைஞர்களுக்கு எந்த வழி நடத்தணும், எப்படி வழி செய்யணும், எப்படி அமைப்பு முறையை செயல்படுத்தணும் என்று இந்த புத்தகத்தை எழுதியிருக்கார் எழுச்சி தமிழர் அவர்கள். இந்த புத்தகத்தை நீங்கள் அடிவடியாக இருக்கீங்களே ஆர்எஸ்எஸ்க்கு, அந்த ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர்களே பாராட்டிய புத்தகம் இது. இதை சொந்தமாக எவனுடைய சிந்தனை இல்லாமல், எவனுடைய எழுத்தை கோர்வு எடுத்து பேசாமல், தன்னுடைய மூளையில் மனதில் உதித்ததை தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தமிழ் சமூகத்துக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மானுட சமூகத்திற்கு படைச்சிருக்காரு இந்த புத்தகத்தை. இசக்கி ராஜா, தோழர் திருமாறன் அவர்களே, உங்களுக்கு தான் சொல்கிறேன், இந்த புத்தகத்தை படிங்க. இதை ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் அரசியல் ரீதியாக தர்க்கம் பண்ணலாம், கருத்தியல் ரீதியாக வாதம் பண்ணலாம், ஓகே வாங்க பேசுவோம். ஆனால் நீங்கள் வன்முறையில் வந்து தான் இந்த அரசியலை முன்னெடுக்குங்கிறது அது ஆபத்தை உண்டாகும். இது அரசியல் கிடையாது. நீங்கள் பேசுனது அரசியல் கிடையாது. ஒரு தம்பி படுகொலை செய்யப்பட்டான். அந்த படுகொலைக்கும் விடுதலை சிதை சம்பந்தம் இல்லை. புரியுதா உங்களுக்கு? அதை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஒயின் ஷாப்பில் தண்ணி போது நடந்த சண்டை, அது வந்து அது அது விடுதலை சித்தை கிடையாது அந்த வழக்கில் உள்ளவன். நீங்கள் எப்படி விடுதலை சித்தைன்னு சொல்கிறீங்க? அவனுக்கு விடுதலை சித்தை சம்பந்தம் இல்லை. அவன் விடுதலை சித்தையோட நிகழ்ச்சி கூட வரமாட்டான். புரியுதுங்களா? அந்த ராம் பிரசாத் தம்பி ஒரு குடும்பத்தில் இருந்திருக்கு. அந்த குடும்பத்தில் ஒரு தம்பி, நல்ல தம்பியா ஒருத்த பையனாக இருக்கான், இறந்துனா வருத்தப்படுறோம். அது மறுக்கலை. எந்த படுகொலையும் எந்த கொலையையும் நியாயப்படுத்தக்கூடாதுங்கிறது தான் விடுதலை சிறுத்தை தலைவர் எழுச்சி தமிழருடைய நோக்கம். ஆனால் நீ என்ன பேசுறீங்க மேடையில்? வா மோதி பார்ப்போமா? ஒரு தலைமை பண்போட பேசி பழகுங்க. அந்த சட்டையை காலரை தூக்கிக்கிட்டு, அந்த காலரை அப்படி உதறிக்கிட்டு, இசக்கி ராஜா தான் என்ன என்ன நாகரிகம்? என்ன நீங்கள் பேசுகிறீங்க மேடையில்? நீங்கள் உங்களுக்கு கீழே உட்கார்ந்துருக்க பெண்களுக்கு, கீழே உட்கார்ந்துருக்கிற இளம் தலைமுறைக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? நீங்கள் கொலை செஞ்சுட்டா திருப்பி கொலை செஞ்சு சொல்கிறீங்களா? அப்படி பார்த்தா இந்த சமூகத்தில் யாரும் வாழ்ந்துட முடியுமா? கொலைக்கு கொலை தான் தீர்வாக முடியுமா? நாகரிகம் வேணாமா? நம்மளாம் மனிதம் பேசுகிறோம், மானுடம் பேசுகிறோம், மனிதநேயம் பேசுகிறோம். ஏன் இவ்வளோ விருப்பு வன்மத்தை விதைக்கிறீங்க ஒரு தலைமுறை, இளம் தலைமுறைகிட்ட? நீங்கள் பேசுனா விசில் அடிக்கணும், நீங்கள் பேசுனா கைத்தட்டணும் விரும்புகிறீங்களா? முதலில் பக்குவமாக பண்பட்ட அரசியலை இளம் தலைமுறைகளுக்கு சொல்லிக் கொடுங்க.